அமைப்பு உள்ள கட்சி அப்படிங்கிறது திமுகவும் அதிமுகவும் பூத் கமிட்டியில ஆரம்பிச்சு எத்தனை வருஷமா பயணித்த கட்சி இதுங்க. எந்த கட்டமைப்பும் இல்லாம திடீர்னு அப்படியே சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் ஒரு அரசியல் அவதாரம் எடுத்து சந்திக்க போற முதல் தேர்தலையே எங்களுக்கும் ஒரு 75 வருஷமா இருக்கிற திமுகவுக்கு தான் போட்டி. ஆனா இந்த 35 ஆண்டு காலம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 33 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக ஏதோ எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அவங்க போட்டியே இல்லை அப்படின்னு பேசுறது அவங்களுடைய அரசியல் அறியாமையை காட்டுதுங்க. ஒரு விஷயம், அதாவது பத்திரிகையாளர்களை பத்தி இப்படி பேசுறாரு அப்படின்னு ஜீவசகாப்தன் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். திமுகவை சேர்ந்த RS பாரதி ரெட் லைட் மீடியான்னு சொன்னாரு. ஜீவசகாப்தனுக்கு அப்பயும் இதே கோபம் வந்துட்டு நான் ரெண்டையும் கண்டிக்கிறேன். இந்த ஆதவர்ஜினா பேசுறது கடும் கண்டனத்துக்குரியது. ஆனா RS பாரதி பேசுறப்ப ஜீவசகாப்தன் ட்வீட் போட்டாரான்னு நான் தேடி பார்த்தேன். அப்ப உடனே கவனம், அதை விட்டுருங்க சார். ரெண்டாவது விஜய் என்ன கொள்கை நீங்க கேட்டீங்க, ரொம்ப அருமையான பேலட் பாயிண்ட்டுங்க. நான் கேட்கிறேன், அவங்களுடைய கொள்கை திமுக இருந்து எந்த இடத்துல மாறுபடுதுங்க? மொழி கொள்கை சேம், மாநில சுயாட்சி சேம், இலங்கை தமிழர் பிரச்சனை சேம், கண்மூடித்தனமான மத்திய அரசு எதிர்ப்பு அதே சேம், CAA நீட்டு SIR டீலிமிட்டேஷன் இதுல விஜய் கட்சியுடைய கொள்கை, திமுகவுடைய கொள்கை என்னவோ அதே தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் எல்லாத்துலயுமே அசல் அப்படிங்கிற திமுக ஒன்று இருக்க, அதையே காப்பி அடிக்கிற இந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஒருவேளை இங்கேயும் பாயிண்ட் வரேன், அப்படி இதெல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா திமுகவுக்கு ட்ரெடிஷனலா போடுற ஓட்டுல சில பேர் மயங்கி இந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க. அதிமுகவுக்கு இதனால எந்த பாதிப்பும் இருக்க போறதில்ல. தினகரன் வந்துங்க, நான் ஒரு ரொம்ப நாகரிகமான என்ன சொல்லதிகாரனால வார்த்தையை பயன்படுத்துறேன். ஒரு சாதாரண வீடியோ கடை நடத்தி கொண்டிருந்த குடும்பம் அம்மா அவர்களால் வளம் பெற்று வாழ்வு பெற்று இத்தனை முறை பின்னாடி இருந்து இயக்கி எத்தனையோ பேர் அதிமுகவுல காலி பண்ணி இத்தனை உச்சபட்ச பதவியை அடைந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த தினகரன் வாய் தொடங்கி இருக்கும். இல்ல சார், அதே மாதிரி சாதாரண ஒரு சொல்ற விமர்சனமும் சரிதான், வளர்ச்சியிலும் பங்கு இருக்கு சார். சாதாரண தேநீர் கடை நடத்திட்டு இருந்த பன்னீர்செல்வம் அம்மாவால் தான் வளம் பெற்றார். புரட்சி தலைவருடைய மனைவியாக இருந்தும் கருணாநிதியை போய் சந்திச்சார். அப்படிங்கிறனால நீங்கள் எங்கள் தலைவி இல்லைன்னு அன்னைக்கு ஜானகி ராமச்சந்திரனை ஓரம் கட்டிட்டு அம்மாவை தலைவியா தேர்ந்தெடுத்தாங்களா? அந்த மாதிரி பன்னீர்செல்வம் முதலமைச்சரை போய் பாராட்டி பேசுறார். போற போக்க பார்த்தா திமுக தான் திரும்ப ஆட்சி அமைக்கணும்னு சொல்றார். தினகரன் உச்சபட்சமா இன்னைக்கு போய் போட்டியே அம்மா கட்டி காப்பாத்துற அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அல்ல, திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டு சமாதியில அம்மா புரண்டு படுத்திருப்பாங்க.